ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 15, ஸ்திதி 6, அபியாசம் 4. சிவ பாபாவுடன் நாயகனின் சம்பந்தம். மாயாஜீத் ஆவதற்கு சிவ பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களை இணைத்து அவரை அன்போடு நினைவு செய்ய வேண்டியது அவசியம். நாம் அநேக ஜென்மங்களாக ஈஸ்வரனுக்கு ஆராதனை, பக்தி, பூஜை செய்தே வந்துள்ளோம். நாம் ஈஸ்வரனை அடைவதற்காக எவ்வளவு ஜெபம், தபம், விரதம், தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரை முதலியவற்றை செய்தே வந்துள்ளோம். நாம் அநேக கோவில்கள், பூஜா ஸ்தலங்களை உருவாக்கினோம் மற்றும் இதன் பலன் சொரூபமாக நமக்கு இந்த ஜென்மத்தில் பரமபிதா பரமாத்மா கிடைத்துவிட்டார். இப்போது அவரை அடைந்த நாம் அனைத்தையும் அடைந்து விட்டோம். சிருஷ்டியில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களும் பக்தர்கள் அனைவரும் சிவபாபாவின் நாயகிகள். ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே நம் அனைவருக்கும் மணமகன் மற்றும் பிரிய தர்சன். ஆத்மா மற்றும் பரமாத்மாவுக்கும் இடையில் இது ஓர் ஆழமான சம்பந்தம் ஆகும். நிகழ்காலத்தில் பரமாத்மா நம்மிடம் ஒப்படைத்துள்ள அனைத்திலும் உயர்ந்த சேவைதான் சாஸ்திரங்கள் மற்றும் மகா காவியங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நாயகனாகிய சிவபாபா நமக்காக இந்த பூமியில் வருகிறார். வந்து நம்மை அனைத்து விதமான மாயாவின் பந்தனங்களில் இருந்து, துக்கங்களில் இருந்து விடுவிக்கிறார். நம்மை பவித்திரமாக்கி எல்லையற்ற சுகம் மற்றும் சாந்தியை அளிக்கிறார். உண்மையில் நாயகிகளாகிய நாம் அனைவரும் பரமாத்மா ராமருடைய உண்மையான சீதைகள். ஒரு பரமாத்மா ராமர்தாம் அனைத்து ஆத்மாக்களாகிய நாயகிகளுக்கு நாயகனாவார். இராமாயணத்தில் உள்ள சீதையின் நடிப்பு பாட் என்பது நம்முடையது. ஸ்ரீராமரின் நடிப்பு அந்த பரமாத்மாவின் உடையது. இதை நல்லபடியாக உணர்ந்து பாருங்கள். உண்மையான இராமாயணம். வாஸ்தவமாக உண்மையான இராமாயணத்தின் கதை இந்த கலியுகத்தின் கடைசி சமயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. லட்சியம்: நான் ஒரு ராமரின் உண்மையான சீதை ஆக வேண்டும். இதுதான் நமது ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். தனது மனதில் நிறைத்துக்கொண்டு மிகுந்த அன்போடு அவர் பெயர் சொல்லி அழையுங்கள். ஓ என்னுடைய திலாராம் பாபா, அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். என்னுடைய திலாராம் சிவபாபாவும் கூட என்னை அன்போடு சீதா என அழைக்கிறார். இந்த விதமாக இறை அன்பில்
ஆழமாக மூழ்கி விடுங்கள். இப்போது நம்முடைய அன்பரின் கையோடு கை சேர்த்து தனிமையில் பரந்தாமத்திலோ சூட்சம வதனத்திலோ அல்லது ஏதேனும் அழகிய இடத்தில் தன்னுடைய அன்பராகிய சிவபாபாவின் குணங்களை, அவருடைய அலௌகிக்க அழகை கூர்ந்து நோக்கிக்கொண்டே இருங்கள். அனுபவம் செய்யுங்கள். அவருடைய தெய்வீக அலௌகிக்க ரூபத்தால் நீங்கள் மிக அதிகமாக கவரப்படுகிறீர்கள். அவர்தாம் உங்களுடைய பலவீனம். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் அவரால் அந்த அளவுக்கு அதிகமாக கவரப்படுகிறீர்கள். அவர் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. தனது மனதின் இந்த உணர்வு பற்றிய வெளிப்பாட்டை அவர் முன்னிலையில் சொல்லுங்கள். இப்போது இவ்விதமாக ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். நான் உங்களுடைய அலௌகிக்க அழகு, ஈஸ்வரிய சக்தி மற்றும் குணங்களால் எல்லையற்ற நிலையில் கவரப்பட்டுள்ளேன். நீங்கள் 3 உலகங்களின் எஜமானர். உங்களை என்னுடைய அன்பர் ரூபத்தில் அடைந்து நான் பரம ஆனந்தத்தில் இருக்கிறேன். இதுபோல் சொல்லியவாறு மிகுந்த அன்போடு அவரை தழுவிக் கொள்ளுங்கள். அவரும் உன்னுடைய தெய்வீக சக்தி மீது மோகம் கொண்டுள்ளேன் என்று அவரும் சொல்கிறார். மேலும் அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். உன் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு உள்ளது என்று அவர் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல் அனுபவம் செய்து கொண்டே அவர் முன் தலை குனியுங்கள். அவரது மடியில் தலை வைத்து தன்னுடைய அன்பரிடம் தனது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே அவரது அன்பில் மூழ்கிவிடுங்கள். இந்த அன்புமயமான ஸ்திதிதான் லவ் லீன் ஸ்திதி என சொல்லப்படுகிறது. குறிப்பு: இந்த அனைத்து அப்பியாசங்களையும் நிராகாரி சொரூபத்தில் நிலைத்திருந்து அனுபவம் செய்யுங்கள். அநேகருடைய மனதில் அவசியம் இந்த கேள்வி எழுந்திருக்கும். அதாவது, நிராகாரி ஸ்திதியில் சரீரமோ இருப்பதில்லை. பிறகு எப்படி நாம் அன்பரின் மடியை அனுபவம் செய்வது? நிராகாரி ஸ்திதியில் சரீரத்தின் மடி இருப்பதில்லை. ஆனால் அது கற்பனை சக்தியின் மடியாகும். சரீரத்தைப் போல் மடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சங்கல்ப சக்தியின் மூலம் அவருடைய மடியில் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் செய்யுங்கள். ஆத்மஸ்வரூபத்தின் ஸ்திதியில் நிலைத்திருந்து நான் அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு சங்கல்பம் செய்ததுமே உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆகும். நீங்கள் அவருடைய மடியில் நிறைந்து விட்டீர்கள். உங்களுக்கு தானாகவே
அந்த இடத்தினை பற்றிய புரிதல் ஆகிவிடும். நல்லது. தினசரி காரியங்களை செய்யும்போது இந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். எப்போதும் போல் தன்னுடைய பிரஜைகளுக்கு அவர்களின் பொறுப்புகள் பற்றிய கட்டளை இட்டுவிட்டு தனது அன்பரோடு ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். அவருடைய எல்லையற்ற அன்பை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு நொடியும் அவர் உங்களோடு கூடவே சென்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடன் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உணவு சமைக்கும்போது தனக்குள் இந்த உணர்வை உருவாக்குங்கள். நான் இந்த உணவை என்னுடைய அன்பருக்காக சமைத்து கொண்டு இருக்கிறேன். உணவை உண்ணும்போது அந்த உணவை அவருக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். எந்த விதமாக பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா ஒரே சரீரத்தில் இருந்தார்களோ அதேபோல் ஒரே சரீரத்தில் நீங்களும் சிவ பிரிய தர்சனும் நிறைந்திருக்க வேண்டும். உணவை உண்ணும்போது தன்னுடைய அன்பரை தனது சரீரத்தில் அமர்த்தி அவரையும் தன்னோடு கூடவே உண்ணச் செய்யுங்கள். ஒரே சரீரத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்தே இருக்கிறீர்கள். அந்த மாதிரி மிகுந்த சமீபத்தை அனுபவம் செய்யுங்கள். இப்போது நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பிரியதர்சன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் உங்களுடன் கூடவே இருப்பதாக ஒவ்வொரு நொடியும் அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.